குமார், இதில் ஒரு புள்ளி அவர் சொல்கிறார், சனாதன எதிர்ப்பில் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் ரொம்ப வலுவாக அக்ரெசிவாக இருக்கிறதுனால அதற்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனையை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் ஒரு 14 கேள்விகளை ஆளுநர் விவகாரத்தில் முன்வைக்கிறார் உச்சநீதிமன்றத்துக்கு. அப்படின்றப்போ இந்த விவகாரங்களில் குடியரசுத் தலைவருக்கே ஒரு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய இடத்துல நோக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறதுனால இது மாதிரியான அரசியல் நகர்வை கட்டுப்படுத்துவதற்காக திமுக இந்த அக்ரெசிவான டோன் எடுக்கிறதுக்காக கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கையாக தான் இந்த இடி ரைடுன்னு சொல்கிறாரு. அதை தாண்டி இந்த டாஸ்மார்க்கினுடைய மேனாள் இயக்குனர் வீட்டில் நடக்கிறதோ அல்லது சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த சோதனையினுடைய பின்னணியாக என்ன அம்சம் இருக்கும்? நண்பர் பாலசிங்கம் பேசுனது நம்ம உடல்ல ஒரே ஒரு உறுப்புக்கு எலும்பில்லாத உறுப்புங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? நாக்குன்னு சொல்லுவீங்க. நாக்கு. எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசணும்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் சைட்மேனிக்கு சனாதனங்கிறாரு, அமலாக்கத்துறைங்கிறாரு, சிபிஐங்கிறாரு. எல்லாருமே இந்த நாட்டில் நாம் வரிப்பணத்தில் சம்பளம் கொடுத்து அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிற அமைப்புகள் அத்தனையுமே திமுகவுக்கு எதிராக செயல்படுதுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். சொல்லட்டும், அவரை சொல்கிறத மக்கள் கேட்கட்டும். ஏன்னா இப்போ இதில் பாதிப்போ இல்லை ஆதாயம் அடைகிறதோ மக்கள் தானே, மக்களுக்கு தெரியும் அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அதை விட்டுருவோம். இப்போது இந்த வழக்கை பொறுத்தவரையில் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உயர்த்தில் இந்த வழக்கு வந்திருக்க பொழுது இந்த அமலாக்கத்துறை விசாரணைக்கு எந்த தடையும் இல்லை. விசாரிக்கக்கூடாதுன்னு இவங்க போனாங்க கோர்ட்டுக்கு. எங்களை விசாரிக்கக்கூடாது, விசாரிக்க தேவையில்லைன்னு சொன்னதுக்கு தான் அது விசாரிக்கக்கூடாதுன்னு, அது போயிருக்கக்கூடாதுன்னு நியாயமா? அது யார் எந்த அட்வொகேட் கைடு பண்ணாங்களோ தெரியாது, அவங்க போயிட்டாங்க. ஆனால் எந்த விசாரணை அமைப்பையும் விசாரிக்க வேண்டாம்னு நீதிமன்றம் சொல்லாது. இப்போ இந்த கேஸுக்குள்ள இப்போ திடீர்னு இந்த இடி ரைடுடைய பின்னணி, இடி ரைடோட பின்னணி ஏற்கனவே ஏப்ரல் 7ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ரைடு நடந்தது. அதில் சில ஆவணங்கள் கிடைத்தது. அந்த ஆவணங்கள் அடிப்படையில் பண பரிவர்த்தனை பல வழியில் போயிருக்கிறது. அதில் இன்னைக்கு நடக்கிற இந்த நம்முடைய ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் அவர் சேலம் பாஸ்கரனுக்கு சேலம் சொந்த ஊராக சொல்லுகிறார்கள். அவங்க தந்தையாருக்கு நகைக்கடை, சிறிய அளவில் நகைக்கடை தொழில் தான் அவர்களுக்கு தொழில் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் 6 மாதத்திற்கு முன்னால் அவருக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பாம்பேலேருந்து வரக்கூடிய சினிமா ஆக்டர்ஸ் எல்லாமே பெரிய ஒரு விஐபி திருமணத்திற்கு வந்தது போல் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். அவருக்கு அடிப்படையில் ஒரு 500-600 கோடி ரூபாயை முதலீடு செய்து ஒரு எந்த படமும் அவர் சினிமா எடுத்து எந்த படமும் வெளிவராத நிலையில் தொடர்ந்து 3 படத்தை அவர் எடுத்துகிட்டு இருக்கார். அவருக்கு எப்படி இந்த பணம் வந்தது, அதெல்லாம் 500-600 கோடி ரூபா, 400 கோடி ரூபா, 500 கோடி ரூபா பணம் எல்லாம் அவ்வளோ சாதாரணமாக வர முடியாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த சினிமா பின்னணிக்கும் இங்கே அரசியல் முடிச்சுக்கு என்ன அரசியல் முடிச்சுன்னு யார் சொன்ன? அரசியல் இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அரசியல் முடிச்சு, நான் அரசியல் முடிச்சுன்னு சொல்லலை. இன்னைக்கு நைட்டு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் திடீர்னு 400 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுக்கிறார் அப்படின்னா அவர் யாருன்னு நினச்சி படம் எடுக்கிறார்? அதையே விவாத பொருளாக மாறணும்? வேற யாரும் அவருக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்ற சந்தேகம் ஈடிக்கு இருக்குதா? இல்ல ஒரு சாதாரணமான நிகழ்வு? அதெல்லாம் இருக்கு. அது அதெல்லாம் நிறைய அதில் அரசியல் தொடர்பு இருக்குங்கிறது இருக்கு. அரசியல் தொடர்பு அதில் இல்லாமல் இல்லை, அரசியல் தொடர்பு இருக்கு. அரசியல் தொடர்பு இருக்குங்கிறதுக்காகவே அவங்க இதில் சம்மந்தப்பட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. இப்போ அது விசாரணையில் தான் தெரியும். அரசியல் தொடர்பு கண்டிப்பாக இருக்குது. அரசியல் தொடர்பு எப்படி இருக்குது என்று சொன்னால், திரு முத்து உடைய அதாவது நடிகர் விக்ரம் இருக்கார் இல்லையா, அவருடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறது இவரோட இன்னொரு மகனுக்கு. ரங்கநாதன் என்பவர், ரங்கநாதனுடைய வளர்ப்பு மகள் தான் இந்த ஆகாஷுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் அவ்வளவு செலவு பண்ணி பெரிய ராயல் திருமணம்லாம் நடந்தது. இப்போ அவங்க திருமணத்துக்கு பிறகு தான் இதெல்லாம் நடந்திருக்கிறது. அவர் இந்த நம்முடைய அரசாங்கத்தோடு உயர் பொறுப்பில் இருக்கிறவர்களோடு நிறைய தொடர்பு இருந்ததாகவும் அவருடைய பினாமி தான் இந்த சினிமா கம்பெனிகளை நடத்தியிருக்கிறார் என்பதும் சுற்றி மறைமுகமான தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதை நாம் இப்போ இதில் இந்த இடத்துல யார் என்னதுன்னு எனக்கு தெரிஞ்சாலும் கூட நான் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அது அமலாக்கத்துறை உறுதிப்படுத்தட்டும், அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அநியாயமாக ஒருத்தர் பழி சுமத்துறதுக்கு நான் விரும்பலை. அப்படி அரசியல் தொடர்பு அந்த வழியாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ எது எப்படி இருந்தாலும்
அந்த ஒயின் ஷாப்பில் வந்து ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா சட்டவிரோதமாக விலை அதிகமாக வச்சு விற்றது, பாட்டிலுடைய எம்டி பாட்டில் விற்றது, இப்படி பல விஷயங்களில் இந்த டாஸ்மாகுடைய ஜெனரல் மேனேஜர் ஜிஎம் உடைய வீட்டில் இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டில் 7 மணிக்கு ரைடுக்கு போயிருக்காங்க. அங்கே சில தகவல்கள் வீட்டுக்கு வெளியே ஜன்னலுக்கு ஓரமாக கிடந்திருக்கு. அதில் நிறைய ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. இதை தவிர ஏற்கனவே ரைடு பண்ண வகையில் அவரை சமன் அனுப்பி அவங்க யாருமே வரல, குடும்ப உறுப்பினர்களெல்லாம் கூப்பிட்ருக்காங்க, யாருமே போகலை. இப்போ இந்த அளவில் அவங்க நீதிமன்றத்தை கையை காமிச்சு நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கோம், எதாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் சொல்லுவோம் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கொண்டு இருந்ததாகவும், அதன் பின்னணியில் வராதனால நீதிமன்றம் அலோவ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்திருக்காங்க. இதில் நம்முடைய பாலசிங்கம் சொன்னது போல் அவர் கம்பிலாம் கட்டி நிறைய பேசினார், நேற்று நடந்ததுக்கு என்னையோட தொடர்புபடுத்தி பேசுகிறார். இது நீதிமன்றம் அலோவ் பண்ணி நீங்கள் விசாரிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொன்னது. 2 புள்ளியில் நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று, அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய மேலாள் இயக்குனர் வீட்டில் நடக்கிறது, அவங்க சொந்தமான இடங்களில் நடக்குதுன்றது, டாஸ்மார்க்குள்ளே ஒரு ஊழல் நடந்திருக்குது, அதுக்கான எவிடன்ஸ் அடிப்படையில் இவங்க போய் சோதனை நடத்துகிறாங்க. சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் நடக்கிறதுன்றது திடீர்னு எப்படி 400 கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து போடுறாங்க அப்படின்றப்போ ஒரு நிமிஷம் இருங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அமலாக்கத்துறையினுடைய வரலாறுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அமலாக்கத்துறை குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை குறிவைத்து மட்டுமே சார் போறீங்க. இல்ல அதுதான் அவங்க சொல்லுவாங்க சார், அவங்களுக்கு அது ஒன்று தான் பாஸ்வேர்டு, அவங்களுக்கு கீயே தான், அதை வச்சு தான் அவங்க அரசியலை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஒரு அரசாங்க அமைப்பு, ஒரு விசாரணை ஏஜென்சி, ஒரு ஏஜென்சியை நம்ம ஊழலை தடுக்கிறதுக்காக இது எல்லா அமைப்புகளுமே, தமிழ்நாடு போலீஸாக இருக்கட்டும், லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருக்கட்டும், எந்த அமைப்பாக இருந்தாலும் அது ஊழலை ஒழிப்பதற்காக ஏழைகளுக்கு இல்லை. குமார் புரியுது எனக்கு. இந்த இடத்துட்ட இருக்கக்கூடிய நான் வரேன் நான் இப்போ இங்கே நீங்கள் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களினுடைய தலைவர்களை மட்டும் குறி வச்சு நடத்துறீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நடத்தப்பட்ட சோதனையிலிருந்து 60-70% குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்றதையும் ஒரு கேள்வியாக இருக்கிறாங்க. யார் சொன்னது? அதாவது வருமான வரித்துறை ரைடுக்கு போனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது, எவ்வளவு டேக்ஸ் இல்லாமல் கருப்பு பணமாக இருக்கிறது, அதை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு டேக்ஸ் கட்டிட்டாங்கன்னா அது முடிஞ்சு போயிடும். ஆனால் அமலாக்கத்துறை அப்படி இல்லை. ஆதாரங்களை சேகரிக்கணும், மேலே என்னென்ன ஆதாரம் கிடைக்குதோ அதுதான் அவங்களுக்கு முக்கியத்துவம். அதை வச்சு தான் அந்த கேஸை அவங்க நிலைநிறுத்த முடியும். அது ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு ஒத்துழைக்கலைன்னா, மாநில அரசோ மற்ற சம்பந்தப்பட்ட நபர்களோ ஒத்துழைக்கவில்லை என்றால் அது 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 விட்டு நின்று போயிடுறது. இதுதான் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதெல்லாம் அமைப்புகளை நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு நம்ம நினைக்கணும். நமக்காக நம்மளுடைய செல்வங்களை, நாம கட்டுற வரியை நம்ம எல்லா ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட நிதியை இந்த மாதிரி பொது சொத்துக்களை இந்த மாதிரி அடிக்கிற லூட்டியை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு இருக்குங்கிறத ஆனா அந்த அமைப்பு இல்ல அவங்க கேக்குறது என்னன்னா, அந்த அமைப்பு ஏன் குஜராத்துக்குள்ள போக மாட்டேன்றாங்க? அந்த அமைப்பு ஏன் உத்தரப்பிரதேசத்துல கொடுங்க, எழுதி போடுங்க, இமெயில் பண்ணுங்க, ரைடு பண்றாங்களா இல்லன்னு பாருங்க. நாளைக்கு பண்ணுவாங்க, நாளைக்கு பண்ணீங்கன்னா நாளைக்கு சாயங்காலமே பண்ணுவாங்க. இப்ப நடக்கக்கூடிய ரைடுகளை இமெயில் பண்ணி தான் பண்றாங்க. தடயங்கள் இல்ல குமார், இப்ப நடக்குது இல்லையா? இப்போ ஈடி நடத்தக்கூடிய இந்த இது எல்லாமே இமெயில் பண்ணி தான் நடத்துறாங்கன்னா இமெயில் யார் பண்றதா இருக்கும்? அப்ப அரசியல் தொடர்பு இருக்கு இல்லையா? அதுக்குள்ள தகவல் யார் தகவல் எழுதி கொடுத்தாலும், யார் சொன்னாலும், அது ஆதாயம் கிடைச்சி அவங்க அதுக்காக காத்துட்டு இருக்காங்க, அதுக்காக நடவடிக்கை எடுப்பாங்க. இதில் கொண்டு நாம் எல்லா தப்பையும் பண்ணிட்டு நாங்கள் ரொம்ப புனிதர், நாங்கள் யோக்கிய சிகாமணிகள், அவங்க வந்துட்டாங்க, அவங்க வேணுனுக்கு வர்றாங்க, நம்ம பேசுறதுல பாலசிங்கம் குறுக்கிட்டே இருக்கிறீங்க. அதாவது தோழர் குமார் அவர்கள் பேசுகிற போது கம்பி கட்டுகிறார் என்று பேசினார். அதை வன்மையாக கண்டிக்கிறார். அந்த சொல்லை அப்படி கம்பி கட்டுவதாக இருந்தால் மோடி தான் கம்பி கட்டுகிறார். அந்த கம்பி கட்டுகிற பணிகளுக்கு குமார் உடந்தையாக இருக்கிறார் தான் பொருள். அதானியின் மீது அவ்வளவு வழக்குகள், அவ்வளவு குற்றச்சாட்டுகள் சுமத்திய போது அதை வேடிக்கை பார்த்த ஒன்றிய அரசு, அதை வேடிக்கை பார்த்த இல்ல பாலசிங்கம் இல்ல நம்ம நேரத்தை ரொம்ப சரியா பயன்படுத்தல. குமார் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்றது, இப்போ தனியார் ஒரு சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு ரைடு, குடியரசுத் தலைவர் 14 கேள்வியை கேட்டுட்டாங்க, அதற்காக நடத்துதுன்னு நீங்க ஒப்பிடுறீங்கல்ல, அது சரியான புள்ளியான்ற கேள்வி அவர் முன்வைக்கிறார். அதான் ஆல்ரெடி நான் சொன்னதுதான். எப்பொழுது எந்த நேரத்தில் அந்த ஈடியை முடக்கி விடுவது என்பது பிஜேபி RSS கைவந்த கலை. எனக்கு புரியுது, நீங்க சொல்ற புள்ளி எனக்கு புரியுது. இல்ல ஒரே நிமிஷம் பாலசிங்கம், நீங்க சொல்ற புள்ளி எனக்கு புரியுது. தமிழ்நாடு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வீட்டில் ஒரு ரைடு நடக்குது, அல்லது அமைச்சர்களுக்கு சொந்தமான இடங்களில் ரைடு நடக்குதுன்னா ஏதோ ஒரு வகையான அரசியல் ப்ரெஷர் இருக்குது, அல்லது திமுகவினுடைய குரலை அவங்க வந்து சாஃப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக செய்கிறாங்க. ஒரு சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த ரைடுக்கும்
குடியரசுத் தலைவர் எழுப்பக்கூடிய 14 கேள்விகளுக்கான இது சினிமா- சனாதன சினிமா- எதிர்ப்புக்கு எதிரான ஒரு ரைடுன்னு நீங்க எந்த இடத்துல இல்ல. முடிச்சு போடுவீங்க பாலசிங்கம்? சினிமா தயாரிப்பாளர் வீட்டுல நடக்கக்கூடிய ரைடுல அவர் ஒருவேளை தவறு செய்திருந்தால், அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதில் எந்த தவறும் இல்லை. நாங்கள் அதுல எதுவும் குறுக்கிடல. ஆனால் இடியை எப்படி மைய அரசு ஒன்றிய அரசு பயன்படுத்துகிறது என்பதை தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதானின் மீது அத்தனை குற்றச்சாட்டுகள் வந்த போது வாய் மூடியாக இருந்த இந்த ஒன்றிய அரசு, வாய் மூடி கொண்டிருந்த இடி, சிபிஐ, ஐடி, என்எஸ்சி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் எல்லாமே வாய் மூடி கொண்டிருந்த போது ஏன் அப்போது வாய் மூடி கொண்டிருந்தது? அதை யார் முடக்கியது? யார் அந்த சுதந்திரமாக செயல்படக்கூடிய இடியை யார் தடுத்தது? ஏன் சிபிஐ அது குறித்தான வழக்குகளிலே, குற்றச்சாட்டுகளிலே ஏன் விசாரணை செய்யவில்லை, சோதனை செய்யவில்லை? அதானியும் மோடியும் நண்பர்கள் என்பதனால் அந்த சோதனை செய்யவில்லையா? பேசலாம். எங்களுடைய கேள்வி என்பது, ஒன்றிய அரசு எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய, தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இப்படி அந்த அரசுகளுக்கு தொந்தரவு தர வேண்டும், அந்த மக்களுக்கு எதிரான ஒரு நம்பகத்தன்மை சிதைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான பழிவாங்குகிற உணர்வாக இருக்கிறதாக நான் பேசலாம் பாலசிங்கம். நான் திரும்ப கேட்கறது அதுதான். எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களினுடைய தலைவர்களை இப்போ வந்து மம்தா பானர்ஜி மத்திய அரசுக்கு எதிரான அக்ரெசிவான டோன் எடுத்தாங்கன்னா உடனே அவங்க பக்கத்தில் ஒரு இடி ரைடு விடுறது, சிபிஐ ரைடு விடுறது. முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்பா பேசுறாருன்னா அங்கே இருக்குது. கேரளாவினுடைய முதலமைச்சர் எதிர்ப்பா பேசுறாருன்னா குறிப்பாக எதிர்க்கட்சிகளினுடைய மாநிலங்களை மட்டுமே ஏன் குறி வைக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்குறேன். இவ்வளவு டீப்பாக போனதுனால நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் அந்த ஆளுங்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் என்னென்ன தப்பு நடந்திருக்கு, ஆனால் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்கள் சொல்லலாம் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு குழு கிடச்சி தானே பேசுகிறீங்க. எல்லா இடத்துலையும் தப்பு பண்ணியிருக்காங்க, ஆனால் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய பேச்சுகள் இருக்கிறது. அப்படியானா நீங்கள் அதை கொடுங்க, பொது வழியில் அம்பலப்படுத்துங்க. நடவடிக்கை எடுக்கலன்னா அதுக்கப்புறம் கேட்கலாம். பேசலாம். இல்லைன்னு நான் உங்கள்கிட்ட வரேன். நான் ஒரு சின்ன இடைவேளை போயிட்டு நான் மீண்டு வரேன். அதனால நீங்க தான் சொல்லணும். நம்முடைய நண்பர் பாலசிங்கம் அவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர், உயர்மட்டக்குழு உறுப்பினராக இருக்கிறார். ஏழைகளுக்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் பாடுபடுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அந்த கட்சி. அந்த மக்களுடைய பலன் அடையணும் என்றால் ஊழலை ஒழிக்கணும். நீங்கள் யார் கூட கூட்டணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பவருக்கு வரல, நீங்கள் யார் கூட வேணாலும் கூட்டணியில் இருங்க, அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஆனால் ஊழலை ஒழிக்கணும்னு கம்யூனிஸ்ட்களும் திமுக விடுதலை சிறுத்தைகளும் மற்ற கட்சிகளும் இவங்கெல்லாம் நேர்மைக்காக நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் சொல்றவங்க. இந்த முயற்சிகளை அவங்க எடுத்தாங்கன்னா தான் நாட்டுக்கு நல்லது என்பது என்னுடைய பேரும் கை தூக்கிட்டு இருக்காங்க. நீங்க பதில் சொல்லணும் எல்லாத்துக்கும்.